ஓகே ஓகே சார். நீங்கள் நேசிக்கும் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, ஆண்டவரே, இதோ இந்த மாலை பொழுதிலே என் தேவனாய கர்த்தரே சுவாமி, நாங்கள் உம்மை குறித்து அறிந்து கொள்ள என் தேவனாய கர்த்தரை கொடுத்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. சிறு முந்தையராக நாங்கள் இருந்தாலும் சுவாமி தகப்பனே, இதோ டாக்டரை நீர் தேர்ந்தெடுத்து அவர் மூலியமாக இந்த சத்தியத்தை என் தேவனாய கர்த்தரை எங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. தகுந்த நேரத்தில் ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ எல்லாரையும் கூட்டி சேர்த்து சுவாமி உங்கள் சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கவும் அதை அறிந்து கொள்ளவும் என் தேவனாய கர்த்தரை கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஒவ்வொரு வாரமும் அப்படி செய்து வர கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நாங்கள் கேட்கிற சத்தியங்கள் சுவாமி எது எங்களுக்கு ஒரு செவிக்கு எங்களுக்கு ஒரு விருந்தாக இல்லாமல் சுவாமி, எங்கள் செயல்களிலே ஒரு நல்ல மாற்றத்தை தேவநாயகத்தை கொடுங்க. நாங்கள் செய்கிற தவறுகளை ஒவ்வொன்றையும் சுட்டி காட்டுங்க சுவாமி. நாங்கள் பேசுகிற பேச்சிலும் நாங்கள் காண்கிற பார்வையிலும் சுவாமி, நாங்கள் செய்கிற செயல்களிலும் நல்ல ஒரு வித்தியாசத்தை தேவநாயகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அது எங்களுக்காக மட்டும் நாங்கள் வாழாமல் மற்ற எல்லாருக்காக நாங்கள் வாழ இந்த தேவநாயகத்தை கிருபை பாராட்டுங்க. இதோ இன்றைய தினத்திலும் சுவாமி, நாங்கள் உம்மோடு நாங்கள் எப்படி நாங்கள் நடக்க வேண்டும், உமது பாதையின் எங்கள் பாதையின் வெளிச்சமாக இருக்கிற தேவநாயக கர்த்தரை நாங்கள் எப்படி நாங்கள் அவரோட கூட இருந்து எங்கள் வாழ்நாள் நாங்கள் கழிப்பது என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி. தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமி எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க சுவாமி. நாங்கள் உண்மையிலுமே நாங்கள் உண்மை நோக்கி நாங்கள் நடக்கிறோமா இல்லையா என்பதை தேவனாய கர்த்தர் எங்களுக்கு உணர்த்துங்க சுவாமி. நாங்கள் செய்கிற தவறுகளாக இருந்தால் அதை நாங்கள் திருத்தி கொண்டு சுவாமி என் தேவனுடைய கரங்களை பிடித்து ஆண்டவரே எங்கள் வாழ்நாளிலே உண்மை நோக்கி நாங்கள் செல்ல உதவி செய்யுங்க ராஜா. எங்கள் சிந்தனைகளே சுவாமி என் தேவனாய கர்த்தரை நாங்கள் தெரித்தவர்களாக சுவாமி நாங்கள் வாழ உதவி செய்யுங்க ராஜா. அதுக்குரிய பலனையும் அதுக்குரிய நல்ல தைரியத்தையும் தேவநாயகத்தை கொடுங்க. இந்த உலகத்தின் காரியங்களில் நாங்கள் சிக்கி தவித்து வருகிறோம் என்று நல்ல தெரிகிறது ஆண்டவரே. இருந்தாலும் சுவாமி இந்த தேவநாயக கர்த்தரின் பாதத்தில் நாங்கள் இருந்து உண்மையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ இந்த தேவநாயகத்தை கிருபை பாராட்டுங்க. அதற்குரிய எல்லா பலனையும் இந்த தேவநாயகத்தை கொடுத்து வருகிறேன். அதுக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. மேலும் சுவாமி இதோ இந்த குடிலே கலந்துக்க ஒவ்வொருக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. எல்லாரும் ஆண்டவர் சுவாமி உங்களுடைய தேவ வசனத்தை நாங்கள் அறிந்து சுவாமி நாங்கள் நடக்க இந்த தேவநாயகத்தை கிருபை பாராட்டுங்க, வழி நடத்துங்க. என் தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துங்க. இயேசு நம்ம கெஞ்சுள்ள பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை எடுத்த சகோதரரையும் அவர் செய்கிற ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நம்ம தலைப்பின் கீழே போகலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என்னுடைய ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதான்னு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சரி, ஓகே. இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன? தேவனோடு நடப்பது என்றால் என்ன? இதுதான் இந்த நாளின் தலைப்பு. முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு அப்படின்னு பைபிள் இந்த வசனம் ஆரம்பிக்குது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த நாள்ல வாழ்ந்த மக்கள்ல நோவா நீதிமான் உத்தமன் அப்படின்னு தேவனே சாட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம என்ன வார்த்தை வருதுன்னா, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இது தமிழ் டிரான்ஸ்லேஷன். நீங்க அப்படியே இந்த இங்கிலீஷ்ல போய் பார்த்தீங்கன்னா, நோவா வாக்டு வித் காட். நோவா கடவுளோடு நடந்தான். இப்ப இதான் தமிழ்ல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். சோ நோவா தேவனோடு நடந்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப தேவனோடு நடப்பது என்றால் என்ன அப்படிதான் நம்ம இந்த டாபிக் இருக்கு. லூக்கா 17:26. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவாவுடைய நாட்கள்ல என்ன நடந்துச்சு? நோவாவுடைய நாட்கள்ல உலகத்துல ஜலப்பிரளயம் இருந்தது. ஜலப்பிரளயம் மனுஷன் எல்லாத்தையும் வாரிட்டு போச்சு. நோவாவும் என்னுடைய குடும்பத்தார் மட்டும்தான் அதுல தப்பிச்சாங்க. மற்ற எல்லாரையும் ஜலப்பிரளயம் என்ன பண்ணுச்சுன்னா அழித்து போட்டுருச்சு. அப்போ மனுஷகுமாரனுடைய நாட்களிலும்னா மனுஷகுமாரன் 2ஆம் முறை வர்றதுக்கு முன்பாகவும் இந்த மாதிரிதான் நடக்கும். இப்போ நோவாவை நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும்னா நம்ம காலத்திலும் இதே போலதான் நடக்கும். ஆனா தேவன் என்ன செய்யிருக்காருன்னா, அவருடைய வானவில்ல வச்சு
எதனால அழியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தண்ணினால நான் உலகத்தை அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நோவாவின் நாட்கள்ல எப்படி நடந்துச்சோ அப்படின்னா, அது வரைக்கும் மக்கள் நல்லா சாப்பிட்டாங்க, குடிச்சாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்ன பண்ணுச்சு, ஒரு நாள்ல தண்ணி வந்து எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுச்சு. ஸோ அதே போலதான் நம்மளுடைய நாட்களில் நடக்கும். அப்போ நோவா எப்படி தேவனோடு சஞ்சரித்தானோ, தேவனோடு நடந்தானோ, அப்படி நம்ம நடக்கலைன்னா நாமளும் நம்மளும் என்னவாகணும்னா அந்த காலத்துல என்ன நடந்துச்சோ அதே தான் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, நோவாய் நாட்கள்ல என்ன நடந்துச்சோ அதுதான் கடைசி நாட்கள்ல நம்ம வாழ்கிற நாட்கள்லையும் நடக்கும். மத்தேயு 24:37-39. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும். இப்ப நாமளும் வாரிக்கொண்டு போகக்கூடாது என்றால் நாமளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நோவா மாதிரி தேவனோடு நடக்கணும். அடுத்தது இன்னொரு வசனம், ஆதியாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். இப்ப இங்க ஏனோக்குடைய வாழ்க்கையிலும் ஏனோக்கு என்ன பண்ணிருக்கிறான்னா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதை போய் நம்ம ஆங்கில வேதாகமத்துல பார்த்தோம்னா ஏனோக்கு வாக்கடு வித்துக்கான். ஓ, நடப்பது என்றால் என்ன, அதான் இந்த நாள்ல பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எங்க இருந்து வசனங்கள் எடுத்திருக்கிறோம்னா ஆதியாகமத்துல, ஒண்ணு நோவாவுடைய வாழ்க்கையில, இன்னொன்னு ஏனோக்குடைய வாழ்க்கையில. 2 பேரும் தேவனோடு நடந்தார்கள். தேவன் கூட அவர்கள் இவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து காப்பாற்றப்பட்டாருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 2 வசனங்களையும் வைத்துக்கொண்டு ஒரு பைபிள்ல இருக்கிற ஒரு நிகழ்வுக்குள்ள போகலாம். அந்த நிகழ்வுல நடப்பது என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த நிகழ்வுக்குள்ள போறதுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் செய்துட்டு போகலாம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. மீண்டுமாக உமது அடியார்கள் ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி உமது சத்திய வசனங்களை தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய அகக்கண்களை திறந்து உமது வேதாகமத்தின் அதிசயங்களையும் ரகசியங்களையும் காணும்படி ஆண்டவரை செய்யும்படியாக இடத்தில் கெஞ்சுக்கிறோம். இதற்கு உமது ஆவியானவரை எங்களுக்கு கொடுங்க. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்கள் ஒருவருக்கும் கொடுங்க சாமி. இதுல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து, அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து, அவர்களுக்கு ஆவியானவரை கொடுத்து அந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு கீழ்ப்படியக்கூடிய சிந்தையை தரும்படியாக இடத்தில் கெஞ்சுக்கிறோம் சாமி. ஆண்டவர் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று நடத்தி கொடுங்க. பேசுகிற அடிமையை மறைங்க, தேவன் வழி கொடுங்க. இந்த நல்ல சத்தியங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கு. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதுக்கு எங்க வரணும்னா நம்ம மத்தேயு 14வது அதிகாரத்துக்கு வரணும். மத்தேயு 14வது அதிகாரத்துல 22வது வசனங்கள். எந்த இது நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 5 அப்பம் 2 மீன் இதை என்ன பண்றாருன்னா தேவன் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கிறார். அந்த பங்கிட்டு கொடுத்து முடிச்ச உடனே என்ன பண்றாங்கன்னா, சீடர்களும் சரி, அங்க இருக்கிற மக்களும் சரி, இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல எல்லாரும் மண்ணா மேலேருந்து விழுந்துச்சு, செங்கடல் பிளந்துச்சு, அப்படிலாம் எல்லாம் அவங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க காலத்திலேயே பாத்தீங்கன்னா அந்த 2 மீன் 5 அப்பம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வயிறு ஃபுல்லா நல்லா திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏறக்குறைய 7 கூட நிறைய பெரிய பெரிய கூடைகள் நிறைய தான் எடுக்கிறாங்க. கொஞ்சமா சாப்பிடல, திருப்தியா சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ்வளவு மீதிப்படுதுன்னா எங்கேருந்து வந்திருக்கு. சீடர்கள் அதை பாக்குறாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா அவரை பிடிச்சி ராஜாவாக்கணும்னு எல்லாம் திட்டம் பண்றாங்க. அந்த டைம்ல தான் என்ன பண்றாருன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, ஜனங்கள் எல்லாம் அனுப்பி விட்டுட்டு தன்னுடைய சீடர்களை என்ன பண்றாருன்னா படகுல கடலுக்கு அப்பால் அனுப்பி விட்டுட்டு இவர் ஜெபம் பண்ண போறாரு. 22வது வசனத்தை வாசிப்போம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படகில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். என்ன பண்றாரு, இந்த நிகழ்வெல்லாம் பார்த்துட்டு சீடர்களை மட்டும் என்ன பண்றாருன்னா கப்பல்ல ஏற்றி விட்டு அந்த பக்கம் கடலுக்கு அந்த பக்கம் ஒரு ஊருக்கு போறதுக்காக அனுப்புறார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அங்கே தனிமையா இருந்தார். இந்த பேக்ரவுண்ட் நமக்கு புரியுது. இந்த 5 அப்பம் 2 மீனை பங்கிட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் சீடர்களை தனியா அவர் என்ன பண்றாருன்னா கடலுக்கு அந்த பக்கம் போட்ல அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் என்ன பண்றாருன்னா தனியா ஒரு இடத்துல மலை மேலே ஏறி ஜெபம் பண்றாரு.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினாலே அலைவுபட்டது. படகு என்ன பண்ணுது? நடுக்கடலுக்கு போயிடுச்சு. காற்று வேகமா அடிக்கிறதுனால என்ன பண்ணுதுன்னா படகு கவிழ்றது மாதிரி ஆடுது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே, நடு ராத்திரி மேல 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இப்ப என்ன பண்றாரு இயேசு? இவங்க எல்லாம் நடுக்கடல்ல இருக்கிறாங்க போட்ல. இவருக்கு போட் இல்லை, நடு ராத்திரி. இவர் எங்க இருக்கிறாரு? இவர் மலை மேல ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா இவர் கடல்ல நடந்து வர்றார். கடல் மேல நடந்து வர்றார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். எத்தனை சீஷர்கள் உள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க போட்ல? அவருடைய 12 சீஷர்களும் உள்ள இருக்கிறாங்க. போட்டு நடு கடல்ல நிக்குது, காத்துல ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்றாருன்னா இயேசு கடல் மேல நடந்து வர்றாரு. அவங்க ஒரு ஒரு உருவம் கடல் மேல நடந்து வருதுன்னு தான் அவங்க சீடர்கள் பாக்குறாங்க. பார்த்த உடனே என்ன ஆகுதுன்றது பயம். நம்ம எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கும். நடு கடல்ல திடீர்னு யாராவது ஒருத்தர் கடல் மேல நடந்து வர்றாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கும் நாமளும் பயந்துதான் அலறுவோம். அவங்க ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறாங்க. சோ இதான் நிகழ்வு, நடக்கிற நிகழ்வு. மத்தேயு 14:27. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்போ என்ன சொல்றாரு? இல்ல, நான் தான் வர்றேன், பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இங்க என்ன பண்றான்? பேதுரு மட்டும் இருக்கிற 12 பேர்ல பேதுரு தான் எல்லாத்துலயும் முன்னாடி நிற்பாரு. சோ பேதுரு என்ன சொல்றாரு? அவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்க அப்படின்னா நானும் உங்க மேல ஜலத்தின் மேல நடந்து உங்க இடத்துல வரணும். அப்போ நடக்கிறதுனா என்ன? அங்க பார்த்தோம், ஏனோக்கு தேவனோடு நடந்தான், நோவா தேவனோடு நடந்தான். இப்போ நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, நடக்கிறதுனா தண்ணிக்குள்ள நடக்கிறது இல்லை. அது எல்லாருமே நடப்பாங்க தண்ணிக்குள்ள. அப்ப தண்ணிக்கு மேல நடக்கிறது தான் என்ன சொல்றாருன்னா தேவன் இந்த இடத்துல நடக்கிறது. நோவா நடந்தார், ஏனோக்கு நடந்தார்னா மற்றவங்களால செய்ய முடியாத ஒரு விஷயத்த தேவனுடைய பிள்ளைகளால செய்ய முடியும். தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். இதுதான் இதுல இருக்கிற கருத்து. அப்ப அங்க நோவா நடந்தார் தேவனோடு, ஏனோக்கு நடந்தார். இங்க பேதுரு என்ன கேட்கிறாருன்னா நானும் நடக்கணும். அப்போ தண்ணிக்குள்ள நடக்கிற விஷயத்தை பத்தி பேசல, தண்ணிக்கு மேல. இப்ப மற்றவங்களால முடியாது ஆண்டவருடைய விஷயத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். நோவா நம்ம மோசே என்ன பண்றாரு? கோலை நீட்டுறாரு செங்கடலுக்கு மேல. 2 சைடு என்ன பண்ணுது? தண்ணியை ஒதுங்கி நிக்குது. நடுவுல தரை தென்படுது. நடந்து போறாரு. திருப்பி கோலை நீட்டுறாரு, இங்க முடிக்குது. கண்மலையை போயிட்டு தட்டுறாரு, அதுல இருந்து தண்ணி ஊத்துது. இங்க வானத்திலிருந்து மன்னாவை சாப்பிடுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா 10 வாதைகள் விழுது. இங்க இஸ்ரேல் ஜனங்கள் இருக்க இடத்துல அதெல்லாம் எதுவுமே நடக்கல. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா மற்றவர்களால உலகத்தாரால செய்ய முடியாத விஷயத்த செய்யணும். இப்போ உலகத்தார் ஒரு விஷயத்த செய்யறாங்கன்னா அதை நான் செய்யறதுல அர்த்தம் கிடையாது. அதை நான் தேவனோடு நடப்பதில்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், உலகத்தார் இன்றைக்கு என்னென்ன செய்யறாங்க? பாவம் செய்யறாங்க, வாட்ஸ்அப்ல மூழ்கி கிடக்குறாங்க, இல்ல வேற மற்ற விஷயங்கள், எல்லா உலக காரியங்களையும் செய்யறாங்க. உலகத்தின் சந்தோஷங்கள் அவங்களுக்கு பெருசா தெரியுது, உலகத்தின் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு பெருசா தெரியுது. அப்போ உலகத்தாரால செய்ய முடியாத ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னா அதுதான் நான் தேவனோடு நடக்கிறது. தேவனோடு நான் நடக்கிறதுனா என்னன்னா, உலகத்தார் எது செய்யலையோ, எது செய்யறாங்களோ அதை நான் செய்யாம இருக்கிறது தான் உலகத்தார். உலகத்தார் செய்யாத விஷயங்களை நான் செய்யறேன். இப்போ உலகத்தார் பாவம் செய்யறாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இப்ப தேவனோடு நடக்கிறது மோசே எப்படி நடந்தாருன்னா பாவம் செய்யல. உலகத்தார் செஞ்ச எந்த விஷயத்தையும் அவர் என்ன பண்ணலன்னா செய்யல. அதே போல ஏனோக்கு என்ன பண்ணல? அந்த காலத்துல வாழ்ந்த ஜனங்கள் செய்ததை செய்யல. இப்ப இந்த காலத்துல நாமளும்
தேவனோடு சஞ்சரிக்கணும் அப்படின்னா, தேவனோடு நடக்கணும்னா நாமளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா உலகத்தார் மாதிரி செய்யக்கூடாது. இப்ப உலகத்தார் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்களோ அது தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மளிடத்துல இருக்கக்கூடாது. நாம அந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. இப்போ தேவனோடு நடப்பது என்றால் என்னன்னா, உலகத்தார் விஷயம் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. உலகத்தின் என்னென்ன விஷயங்கள் தேவனுக்கு பிடிக்காதோ அந்த விஷயங்கள் நம்மள்ட்ட இல்லைன்னா நம்ம தேவனோடு நடக்கிறோம். சரி, இதுதான் வந்து முதலாவது ஒரு கருத்தை பார்க்கிறோம். முதலாவது கருத்து, உலகம் செய்யாத விஷயத்த தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். அது எல்லா விஷயத்திலையும். அப்போ அவர்கள் பாவம் செய்யறாங்கன்னா நம்ம பாவம் செய்யக்கூடாது. சரி, அடுத்தது இரண்டாவது கருத்துக்குள்ள போகலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்போ பேதுரு என்ன பண்றாங்க? இருக்கிறது மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அதுல பேதுரு மட்டும் என்ன பண்றாங்கன்னா, அவரை நோக்கி, யாரை நோக்கி பார்க்கிறான்? கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறான். நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீரை ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து இடத்தில் வர கட்டளையிடும். அவன் அங்க யாரை மட்டும் பார்க்கறான்னா, கிறிஸ்துவ மட்டும் தான் பார்க்கறான். அவன் எதை பார்க்கல? காத்த பார்க்கல. அவரை எப்படி பார்க்கறான்னா, அவரை நோக்கி பார்க்கறான். மத்தேயு 14:29. அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக கடல் மேல் நடந்தான். இப்ப என்ன பண்றான்னா, அவரை நோக்கி பார்க்கிறான். எப்படி அவரை நோக்கி பார்க்க வேண்டும்? நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும்? இப்போ நடப்பதுன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். மற்றவர்களால முடியாத காரியத்தை நம்ம செய்யறது தான் என்னது நடக்கிறது. இப்போ மற்றவர்களால முடியாத காரியங்கிறது என்ன? அவங்களால எந்த ஒரு நம்ம ஜெபம் பண்றோம், நிறைய விஷயங்கள் நம்மளால ஜெபத்தினாலே வாங்க முடியும். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்களால உலகத்தாரால செய்ய முடியாத விஷயம் நம்மளால செய்ய முடியும். அதுதான் வந்து நடக்கிறதுன்னு பார்த்தா, இதுல மெயினா உலகத்தின் பாவங்கள் அதை நம்ம வந்து செய்யக்கூடாதுங்கிறத அது புரியும். அதான் கடவுளோட அடுத்தது. ரெண்டாவது, எப்படி பார்க்கிறது? எப்படி கிறிஸ்துவை அவன் நோக்கி எப்படி பார்த்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 யோவான் 1 ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இதுல மற்ற விஷயங்களை விட்டுருங்க. எப்படி சீடர்கள் அவரை பார்த்திருக்காங்க, பேதுரு எப்படி பார்த்திருக்காருன்னா நோக்கி பார்த்திருக்கிறார். பார்த்ததுன்னா எப்படி பார்க்கிறது? அப்படி சும்மா அப்படி பார்க்கறதா? கிறிஸ்துவ நம்ம அப்படியே பார்க்கணும்? அப்படி பார்க்கக்கூடாது. கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா அவரை புரிஞ்சுக்கணும், அவருடைய குணத்தை புரிஞ்சுக்கணும், அவரை புரிஞ்சுக்கணும், அவருடைய கேரக்டரை பார்க்கணும். அதுதான் நோக்கி பார்க்கிறது. இப்ப கிறிஸ்துவை பார்க்கிறோம்னா எல்லாரும் தான் கிறிஸ்துவ பார்க்கறாங்க. இருக்கிற நிறைய பேர் வந்து கிறிஸ்துவ தெய்வமா ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. மற்ற சபையை சேர்ந்தவர்களா இருக்கட்டும், எல்லாருமே கிறிஸ்துவ தெய்வம்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா அவர்களுடைய பார்வைக்கும் நம்முடைய பார்வைக்கும் என்ன வித்தியாசம்? நாம எப்படி அவரை பார்க்கிறோம், அவங்க எப்படி பார்க்கறாங்க. சோ அந்த பார்வையில நம்மளை பார்க்காம அவரை நம்ம எப்படி பார்க்கணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். நம்மளுடைய பார்வைக்கும் அவங்களுடைய பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய பார்வை வேற பார்வை, கிறிஸ்துவை நம்ம பார்க்கிற பார்வை வேற ஒரு பார்வை. நிறைய பேர் எப்படி பார்க்கறாங்கன்னா, கோயிலுக்கு போறாங்க, அவர்கிட்ட வேண்டுறாங்க, எனக்கு இது வேணும் இது வேணும் அப்படி கேட்கறாங்க. ஆனா நம்ம அவரை எப்படி பார்க்கிறோம்? ஆண்டவரே உங்களுடைய குணத்தை எனக்கு கொடுங்க, உங்களுடைய கேரக்டரை எனக்கு கொடுங்க, உங்களோட பலத்தை எங்களுக்கு கொடுங்க, அப்படிதான் நம்ம வந்து கேட்கிறோம். இப்போ ரெண்டாவது ஒரு இதுல கருத்து பார்க்கிறோம். முதலாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, உலகத்தார் செய்யற விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது, நம்ம அதற்கு மேல செய்யணும். அவங்க பாவம் செய்யறாங்கன்னா நம்ம பாவம் செய்யாம இருக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய பார்வை நம்முடைய பார்வையா இருக்கக்கூடாது. அவங்க பார்க்கிற பார்வை வேற, நம்ம பார்க்கிற பார்வை. நம்ம எப்படி பார்க்கணும்னா, இதுல போட்டிருக்கிறது மாதிரி 1 யோவான்ல போட்டிருக்கிறது மாதிரி நம்ம எப்படி பார்க்கணும்னா அவரை உத்து என்ன பண்ணணும்னா பார்க்கணும். அந்த வசனம் ரொம்ப ஒரு நல்ல வசனமா இருக்கும். ஏன்னா அந்த யோவான் எழுதும்போது பாத்தீங்கன்னா, ஆதி முதலாய் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டு பார்த்ததுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். கிறிஸ்துவை இதுக்கு மேல ஒருத்தரால அவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ இயேசு கிறிஸ்துவை எப்படி சீடர்கள் பார்த்தாங்களோ அந்த ஒரு பார்வை தான் என்ன பண்ணணும், நம்மள்கிட்ட இருக்கணுங்கிறது. இரண்டாவது கருத்தா பார்க்கிறோம். நம்மளுடைய பார்வை வேற ஒரு பார்வை. அடுத்தது மூன்றாவது கருத்துக்குள்ள போகணும். மத்தேயு 14:30.
காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்ப பேதுரு என்ன பண்றான்னா, அவரை பார்த்துட்டு என்ன சொல்றான், ஆண்டவரே நீங்க தான்னா நான் என்ன பண்றேன், நானும் உங்களுக்கு கூட நடந்து ஜலத்தின் மேல நடந்து உங்களிடத்துல வர கட்டளையிடும் அப்படின்னு சொல்றேன். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உங்களிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இப்ப மூன்றாவது கருத்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய இடத்துல பார்க்கணும், ஏதோ ஒரு விஷயம் இப்போ எனக்கான ஒரு ஆத்மா கிடைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்றேன், அந்த ஆத்மாவை மனசுல வச்சு ஏதோ மருத்துவமனையில அவங்கள சந்திச்சு பேசினேன். அதுக்கப்புறம் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே அந்த ஆத்மாவை எப்படியாவது நான் சந்திக்கணும், நான் அவங்கள்ட்ட பேசணும், உங்கள்கிட்ட சத்தியத்தை சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆனா நான் பல வருஷமா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன், ஆனா அதுக்கான முயற்சியை நான் எடுக்கிறேனா அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இந்த இடத்துல காத்து அடிக்குது, படகு ஆடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, கடவுள் நடந்து வர்றாரு, பேதுரு பாக்குறாரு. அவரு பார்த்து ஒரு கிறிஸ்துவ பார்த்த உடனே அவருக்கு காத்து பெருசா தெரியல, இங்க ஆடுற அந்த போட்டு பெருசா தெரியல. கிறிஸ்துவ நோக்கி பார்த்தோன்னு என்ன பண்றாருன்னா, அவரு ஆண்டவரே நானும் ஜலத்தின் மேல நடந்து இடத்துல வரட்டுமா அப்படின்னு கேட்கிறார். வர கட்டளையிடும் சொல்றார். உடனே கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, வாங்கிறார். அப்பொழுது பேதுரு படையை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் கடல் மேல் நடந்தோம். அப்போ ஒரு ஜபம் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பத்தாது. நீங்களும் நானும் நிறைய விஷயத்துக்காக ஜபம் பண்றோம். ஆனா அந்த ஜபம் மட்டும் நம்மளை கடவுள்கிட்ட நம்மளுடைய தேவைகளை சந்திக்குமா? நான் ஒரு ஆத்மாவை போய் பார்க்கணும்னா கூட தேவைகளை சந்திக்குமான்னா ஜபம் மட்டும் பத்தாது, அதற்கான முயற்சி இருக்கு. ஒரு ஊருக்கு வந்திருக்காரு ரிச்சர்ட் சாரை சந்திக்கணும் அப்படின்னா அவர் ஜபம் பண்றேன், அது மட்டும் போதுமானா? அவர் வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோன்னா என்ன பண்ணணும்? அவரை போய் பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கணும். இப்போ நான் வெறும் ஜபம் மட்டும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பத்தாது, கிரியை இருக்கு. அப்படின்னா கிரியைனா என்னன்னா போய் முயற்சி எடுக்கணும். இப்ப பேதோட வாழ்க்கையில இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, எல்லாரும் தான் இருந்தாங்க படகுல, நான் அவன் மட்டும் தான் என்ன பண்றான், அவரை நோக்கி பார்க்கறான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த கடல்ல காலை வச்சா உள்ள போயிடுவோமா போக மாட்டோமா அப்படிங்கிறதான் அவன் தோணலை. அவன் என்ன சொல்றான், நான் நடக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறான். கேட்டோன்னே நட அப்படின்னா என்ன பண்றான், நடக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம்னா வெறும் ஜபம் மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், முயற்சி எடுக்கணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அந்த விஷயத்தை செய்யறதுக்கான முயற்சி எடுக்கணும். முதலாவது காரியம் பார்த்தோம், தேவனோடு நடக்கிறதுனா என்ன அப்படின்னா, உலகத்தால் செய்ய முடியாத விஷயங்களை நம்ம செய்யணும். அதுல மெயினா நம்ம சொல்றது, உலகத்தின் பழக்க வழக்கங்கள் நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அவங்க என்ன பழக்க வழக்கங்கள் செய்யறாங்களோ அதை நான் செய்யக்கூடாது. அதனாலதான் நோவா காப்பாற்றப்பட்டான், ஏனோக்கு பரலோகத்துக்கு போனான். இப்ப தேவனோடு நடப்பது என்றால் என்ன அப்படின்னா, உலகத்தின் விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அவங்க செய்யாத அசாத்திய காரியங்களை நம்ம செய்யணும். அது எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க ஜபத்தோட நம்ம என்ன பண்ணணும்னா செய்யணும். ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம், கிறிஸ்துவை நோக்கி பார்க்கணும். அவர் பேதுருடைய பார்வையில, உலகத்தார் பார்வையில இல்லை. எப்படி இவங்க ஒன்னியும் அல்ல முதல் அதிகாரத்துல சொல்றாங்களோ அதே போல நம்ம என்ன பண்ணணும்னா, தேவனை வேறொரு பார்வையில், அவங்க பார்வையில் இல்லை, வேறொரு பார்வையில் நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணணும், பலன் கிடைக்கும். மூன்றாவது, வெறும் பார்த்துட்டேன், வெறும் ஜாப் பண்ணிட்டேன், இது மட்டும் போதுமானா இந்த முயற்சியை எடுக்கணும், ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுதுதான் நமக்கு என்ன பண்ணணும்னா காரியம் கைகூடிடும். இப்போ நம்ம வெறும் பேச்சுல மட்டும் இருக்கக்கூடாது, செயல்ல இறக்குறது மூன்றாவதா பார்க்கிற ஒரு விஷயம். இப்ப நான்காவதா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, மத்தேயு 14வது அதிகாரம் 30வது வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். இப்ப என்ன பண்றான், கடவுளை நோக்கி பார்த்துட்டான், ஆண்டவரே நான் வரட்டுமான்னு கேட்டான், கீழே தண்ணிய பார்க்கல, நடந்துட்டான். ஆனா கொஞ்ச தூரம் போனோம்னு அவனுக்கு பயம் வந்துருது. ஐயோ நம்ம கடல் மேல நடக்கிறவங்க, இந்த கடவுளை பார்த்து எப்படி நடந்தாலும் தேவன் மேல உள்ள நம்பிக்கையில அதை என்ன பண்ணுது, நம்பிக்கை போயிடுது, பயந்து போறான், கால் உள்ள போகுது. இந்த விசுவாசம் குறையும் பொழுது என்ன பண்ணுதுன்னா தண்ணிக்குள்ள போறான். இப்போ அந்த விசுவாசம் எல்லாத்தையும் இருக்கணும். ஒரு மனிதன்கிட்ட ஒரு விஷயத்துல தேவனை நம்பி நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா, இல்ல கடவுள் இதை செய்வார், இல்ல என்னை காப்பாற்றுவாருங்கிற 100% விசுவாசம் ஒரு மனுஷன்கிட்ட இருக்கும் பொழுதுதான் அவனால என்ன பண்ண முடியாதுன்னா கீழே அமிழ்ந்து போக முடியாது. இங்க எல்லாம் செஞ்சாப்ல கரெக்டா செஞ்சாரு, ஆனா நடக்கும் பொழுது
கீழே தண்ணி இருக்குதே அப்படின்னு பார்த்து என்ன பண்றாருன்னா மனசுக்குள்ள ஒரு பயம் வருது. விசுவாச குறைபாடு வரும்போது என்ன பண்றாருன்னா அவர் வந்து அமிழ்ந்து போறாரு. அப்பதான் சொல்றாரு, ஆண்டவரே என்னை ரட்சியும் அப்படின்னு வந்து அவர் என்ன பண்றாருன்னா கடவுள் நோக்கி கூப்பிடுறாரு. இப்போ தேவன் என்ன நம்ம வந்து யாரை பார்க்கணும், யாரை பார்க்கக்கூடாது. இப்ப இந்த விஷயத்துல நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா கிறிஸ்துவை பார்க்கணும். நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தா நோக்கி பார்க்கணும். யாரை பார்க்க கூடாதுன்னா உலகத்தை பார்க்க கூடாது. அவன் என்ன பண்றான்னா உலகத்தை பார்த்தான், தண்ணியை பார்த்தான், கீழே விழுந்துட்டான். அப்ப நம்ம என்ன பண்ணணும், உலகத்தை பார்க்க கூடாது, யாரை மட்டும் தான் நோக்கி பார்க்கணும், கிறிஸ்துவை நோக்கி தான் வந்து பார்க்கணும். இப்ப பேதருக்கு எப்படி வல்லமை கிடைச்சதுன்னா பார்த்தோம், ஜபம் மட்டும் அல்ல, நல்ல முயற்சியும் பண்ணனா தேவன் வந்து என்ன பண்றாருன்னு வல்லமையை கொடுக்குறாரு. இப்ப மத்தேயு 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறின உடனே காற்று இருந்தது. இப்ப படகுல வந்து 2 பேரும் அவர்கள்னா பேதுவும் சரி கையை பிடிச்சு அழைச்சிட்டு வர்றாரு. தண்ணியில அழைச்சிட்டு வந்து என்ன பண்றாருன்னா 2 பேரும் போட்ல காலை வைக்கிறாங்க. போட்ல காலை வச்சோன்னு என்ன பண்ணுதுன்னா காத்து நின்று போயிடுது. அப்போ இந்த காத்து கடல் மேல அடிச்சதுக்கு என்ன காரணம்? கடல்ல வந்து யார் காத்தை உண்டாக்குறாங்க? காற்று உண்டாக்கப்பட்டது யாரால்னா தேவன் தான் காத்தை உண்டாக்குறாரு. எதற்காக? நீங்களும் நானும் நடக்கணுங்கிறதுக்காக. இப்போ ஒரு மனிதன் நடக்கணும், நம்ம நடக்க கற்றுக்கொள்ளணும். எதன் மேல? தண்ணீர் மேல. தண்ணீர் மேலன்னா என்னன்னா உலகத்தின் மேல. இதுல நடக்கணுங்கிறதுக்காக நமக்கு ஒரு பிரச்சனையே வருது. ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு எதிர்க்க வருது. கடவுள் எதற்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வராரு? தீமைகளால் அவர் சோதிக்கிறவர்கள் நம்ம வாசிக்கிறோம். ஒரு மனிதன்ட்ட ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதோ ஒரு சின்ன விசுவாச குறைவுல ஏற்படுற ஒரு பிரச்சனை வரும்போது கூட தேவன் நம்ம வந்து அவரை நோக்கி பார்க்கணும், அவர்கிட்ட ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட பலத்தை வாங்கணும். இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காக தான் தேவன் என்ன பண்ணுறது, பிரச்சனை வருது. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காற்று அடிக்குதுன்னா ஏன் என் வாழ்க்கையில மட்டும் காற்று அடிக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி நம்ம நூக்காம ஒரு காற்று அடிக்கிறதுக்கு காரணமே நாம கற்றுக்கொள்ள வேண்டுங்கிறதுக்காக தான், நம்ம அவரை நோக்கி பார்க்க வேணுங்கிறதுக்காக தான், நம்ம அவரோடு நடக்க வேணுங்கிறதுக்காக தான், நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தான் என்ன பண்றாருன்னா தேவன் இந்த உலகத்துல என்ன பண்றாருன்னா நமக்கு காற்றை அடிக்க வைக்கிறார். இப்ப காற்றை அடிக்க வைத்தது தேவன் தான். அவர் கையை பிடிச்சு படகுல ஏறணும்னா காற்று என்ன பண்ணுதா நின்று போயிடுது. இப்போ பேதுரு நடக்கணுங்கிறதுக்காக தான் என்ன பண்றாருன்னா தேவன் இந்த உலகத்துல அவனுக்கு வந்து என்ன பண்றாருன்னா காற்றை அடிச்சு படகை வந்து ஆட செய்யறாரு. அவன் என்ன பண்றான்னா முயற்சி எடுக்கிறான், நடக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து தண்ணீரை பார்த்துடுறான், பயம் வருது. பயம் வந்தோடனே விசுவாச குறைபாடு, கால் உள்ள போகுது. தேவனுடைய கரத்தை பிடிக்கிறான். தேவன் என்ன பண்றாரு, அவனை காப்பாத்தி கொண்டு வந்து போட்ல சேர்க்கிறார். இப்போ இந்த ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் தேவனோடு நடப்பது என்றால் என்னன்னா நாம அசாத்தியமான காரியங்களை செய்யணும். மற்ற உலகத்தார் செய்யற காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதையும் விட அதிகமாக நம்மகிட்ட இருந்து தேவனை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நாம பாவத்துல விழக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அப்படி நம்ம பாவம் செய்யாம இருக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஏவனுப்பை போல நோவாய் போல மாற முடியும். அவர்கள் மாதிரி நம்மளையும் வந்து கரம் பிடிச்சு என்ன பண்ணுவாங்க, பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. 2வது, நாம உலகத்தாரின் பார்வையில பார்க்காம அவரை எப்படி பார்க்கணும்னா உற்று பார்க்க வேண்டும். நம்மளோட உலகத்தார் கிறிஸ்துவை பார்க்கிற பார்வை வேற, சத்தியம் அறிந்த மக்கள் பார்க்கிற பார்வை வேற. 2வது, வெறும் பார்த்தேன் இயேசு கிறிஸ்து நடந்து வர, மீதி இருக்க 11 பேர் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து நடந்து வர்றதை பாக்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணல, தண்ணியில நடக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல. ஆனா பேதுரு என்ன பண்றாருன்னா முயற்சி எடுக்கிறாரு. அப்போ நான் வந்து வெறும் ஜபம் மட்டும் பண்ணிக்கிட்டு அங்க போட்ல உட்காந்து ஆண்டவரை எங்களை காப்பாத்துங்க, அவங்க அப்படிதான் ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவரை எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஜபம் பண்ணக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சி செய்யணும். ஒரு ஆத்மாவை பார்க்கறதுக்கு வெறும் ஜபம் பண்ணா மட்டும் பத்தாது, அவரை பார்க்கறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கும் பொழுதுதான் நம்மளால வந்து காரியம் நமக்கு கைகூடி வரும். 3வது கருத்தா பார்த்தோம். 4வது கருத்து, ஏன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதற்காக காற்று அடிக்குதுன்னா நாம நடக்க பழகணும், நமக்கு நடக்க கற்றுக் கொடுக்கணும்னு தேவன் விரும்புகிறார். அது மட்டும் இல்லாம அவரை நோக்கி பார்க்கணும்னு விரும்புகிறார், அவருடைய கரத்தை பிடிச்சுக்கணும்னு விரும்புகிறார். இதற்காக தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்து தேவன் காற்று அடிக்க வைக்கிறார். படகுல ஏறணும்னு காற்று அனுப்புது. சோ ஏன் காற்று அடிச்சதுங்கிறதுக்கான பார்த்தோம். அப்போ பேதுரு நடந்தான், அப்புறம் என்ன பண்ணல, நடக்க முடியல, விழுந்துட்டான். அப்ப மீண்டும் நடந்தான். பேதுரு தேவனை நோக்கி பார்க்கறான், தண்ணியில நடக்கிறான். நடந்த உடனே உலகத்தை பார்க்கறான், விழுந்து போயிடணும். விழுந்து போன அவன் கடவுள்கிட்ட கெஞ்சுறான். கடவுள் என்ன பண்றான், அவன் கரத்தை பிடிக்கிறாரு, மீண்டும் நடக்கிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஒரு சில நாள்ல நடக்கிறோம்,
அப்புறம் என்ன பண்றோம்னா உலகத்தை பார்த்து விழுந்து போயிடுறோம், கீழே விழுந்து போயிடுறோம். கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அப்படியே முழிக்கிட முடியுமான்னு தேவனை திருப்பி நோக்கி பார்க்கணும், தேவன்கிட்ட உதவி கேட்கணும், தேவன்கிட்ட ஜெபம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கடவுள் நம்மளை தூக்கி விடுவார், நம்ம மீண்டும் நடக்கிறோம். பேதருடைய வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா தேவனை மறுதளிக்கணும். இப்படி எல்லாம் இருந்த ஆளு பின்னால பாத்தீங்கன்னா அவரை யாருன்னே தெரியாது, 3 தடவை மறுதளிக்கிறான். ஆனாலும் மனம் கசந்து அழுது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது பின்னால அவன் நடக்கும்போது அவனுடைய நிழல்ல வந்து மக்களை கொண்டு வந்து போடுறாங்க, வியாதிஸ்தர்கள் குணமாகறாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம இன்னைக்கு நடந்திருப்போம், நேத்து நடந்திருப்போம், இன்னைக்கு கீழே விழுந்திருப்போம். விழுந்துட்டோமே அப்படிங்கிறதுக்கு வந்து இப்ப வந்து தேவனுடைய சமூகத்துல போய் நம்மளால ஒரு இந்த மன்னிப்பு கேட்கறது கூட கூச்சமா இருக்கும். நேத்து அதே தப்பை செஞ்சுட்டு இன்னைக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கிறமேட்டு அப்படிலாம் இல்லாம என்ன பண்ணலாம், மீண்டுமாக அவர்கிட்ட பலத்தை வேண்டும் பொழுது நம்மளால மீண்டும் நடக்க முடியும். இப்போ நடப்பது என்றால் என்னன்னா அசாத்தியமான காரியங்களை தேவனுடைய பிள்ளைகள் செய்வதுதான் நடப்பது. இந்த நடப்பதற்கு நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும், முயற்சி எடுக்கணும், உலகத்தை பார்க்க கூடாது. அப்படியே நம்ம விழுந்துட்டாலும் திரும்பவும் தேவனிடத்துல நம்ம உதவி கேட்கும்போது தேவன் என்ன பண்ணுவாரா, நம்மளை கரத்தை பிடிச்சு தூக்கி திரும்பவும் நடக்க வைப்பார். ஸோ இதுதான் நம்ம இந்த பாடத்துல இருந்து கத்துக்கிற விஷயம். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் இந்த கூடுகையில் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். இதுல ஏதாவது வேற ஏதாவது பரலோக பிதாவே ஆண்டவராக வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரோட துணை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அந்த விடுதலை உண்டு என்று சொன்னீர். அந்த அடிப்படையில கர்த்தருடைய ஆவியானவரால் தூண்டப்பட்டு இந்த சின்ன மறை விரிவுரையானது டாக்டர் அவரால் கொடுக்கப்பட்டது. நாங்களும் விசுவாசத்திலே உறுதியாக இருக்கவும், துன்பத்திலே இயேசுவின் வழியாக நடக்கவும், புல்லாங்கனை வெற்றி கொள்ளவும் உதவி செய்யும்படியாக இந்த மறைவுரை டாக்டர் மூலம் கொடுத்தீர். அவர்களையும் அவரது குடும்பத்தினரையும் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவரது குடும்பத்தினரையும் ஆசீர்வதிங்க. சிறுவேளை ஆசீர்வதிப்பதே என் பிரியம் என்று சொன்னீர். நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரே செய்வோம், கர்த்தரை செய்விப்பது ஆகாது என்று கண்டால் யாரை நீங்கள் செய்விப்பீர்கள் என்று சொன்னோனும், நாங்கள் குடும்பமாக குழுவாக கடவுளையே சேவிக்கவும் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்று சமாதானமாக வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஆமென்.